ஸோ கைஸ் வெல்கம் டு மோட்டோ அடிக்டோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வழக்கமாக நான் எப்போவுமே ரைடு போனாலும் தனியாக தான் எங்கேயாவது கிளம்பி போவேன். பட் இந்த தடவை அப்படி இல்லை. ஏன்னா இந்த தடவை நம்ம ஒரு குரூப் ரைட் போகிறோம், அதுவும் கிட்டத்தட்ட 80 பைக்கர்ஸோட. அப்படின்னு ஆசையாக காலையில் வண்டி எடுத்தால் லோ பேட்ரி, அது சரி. ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா பைக் எடுத்தால் அப்படி தான் இருக்கும். பட் அதையும் மீறி இந்த ரைடுக்கு கிளம்பி மறந்து போன பேகை ஃப்ரெண்டை மேலேருந்து தூக்கி போட வச்சு எதுக்கு இவ்வளோ அவசரமாக நம்ம கிளம்புறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஏஇஎன் குரூப்போட வின்டர் ரைட், நியூ இயர் ரைட் எப்படி வேணால் சொல்லலாம் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ணுறோம், நேராக போய் ஃபாத்திமா காலேஜ் போகிறோம் கைஸ். ஃபாத்திமா காலேஜில் நமக்கு வந்து நம்ம கூட மதுரை ரைடர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து லேட் ஆகிடுச்சு, வழக்கம் போல் இந்த தடவை நம்ம தான் லேட்டு. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஹோப் அவங்க வந்து வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் இனிமேல் லேட்டாக வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னா சங்கடம். இப்போ நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் இருக்குல்ல கைஸ், ஒரு ராஜபாளையத்துலேருந்து 2 ரைடர்ஸ் வராங்க அவங்க. அப்புறம் மதுரையிலேருந்து 3 பேர் கைஸ். ஸோ இப்போ வந்து இப்போதைக்கு வந்து 5 பேர் நாங்கள் போகிறோம். 5 பேர் போய் வந்து அங்கே நம்ம அருண் கேங்கும், பெங்களூர் கேங்கும், கோயம்புத்தூர் கேங்கும் வரும் கைஸ். அவங்களோட சேர்ந்து நம்ம போகிறோம். ஸோ இப்போ வந்து மீட்டிங் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு திண்டுக்கல்ல தான் மீட்டிங் பாயிண்ட் கைஸ். திண்டுக்கல் போய் நம்ம அங்கே வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறோம். மீட் பண்ணிட்டு அங்கேருந்து நம்ம கரெக்டாக லஞ்ச், மத்தியானம் லஞ்ச் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, பிரியாணி எல்லாம் வச்சு. ஸோ அந்த மத்தியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே அவங்களோட பேசி கொஞ்சம் நேரம் ஃபன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு வழியாக டிராஃபிக்கில் அடித்து பிடிச்சி ஓட்டிட்டு நம்ம ஃபாத்திமா காலேஜுக்கு வந்துவிட்டோம். ஸோ நமக்கு முன்னாடி நிற்கிறது 2 பேர். ஒருத்தர் பேர் அருண் ரிச்சர்ட்சன் அண்ட் இன்னொருத்தோட பேர் மணிகண்டன். ஸோ இவங்களோட தான் நம்ம மதுரையிலேருந்து கிளம்பி போய் இப்போ அவுட்டரில் நம்ம ராஜபாளையம் டீமோட ஜாயின் பண்ண போகிறோங்க. போயிடலாம் ப்ரோ, ப்ரோ வாங்க போயிடலாம். நான் போவா? சரி ப்ரோ. ஒரு வழியாக வந்து நம்ம மதுரை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நம்ம போய் ஹைவேல ஜாயின் பண்ணுறோங்க. ஹைவேல பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு ஆப் இருக்குது நமக்கு. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நம்ம 60 கிலோமீட்டர் கவர் பண்ணி ஆகணும். ஹைவே தொட்ட உடனே ஹைவேலேருந்து 60 கிலோமீட்டர் வரும். என்ன ப்ரோ, அடுத்த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்களா? இதுலேருந்து அடுத்த பஸ் ஸ்டாப்பா? ஓகே ப்ரோ. ஸோ எப்படியோ ஒரு வழியாக லேட்டாக கிளம்பி நமக்கு முன்னாடியே நமக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த ராஜபாளையம் டீமோடு நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஸ்பாட் நாங்கள் எங்கே சொல்லியிருந்தோம்னா அடையார் ஆனந்த பவனில் சொல்லியிருந்தோம். அவங்க அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்கள மீட் பண்ணி ஜாலியாக பேசிவிட்டு அப்படியே இங்கேருந்து நம்ம திண்டுக்கலுக்கு இன்னும் ½ அன் ஹவரில் போகணும் கைஸ். ஹாய் ப்ரோ, நீங்கள் தான் இந்துஸ்தானா ப்ரோ? இந்துஸ்தானா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ, பார்த்தாலே தெரியுது இந்துஸ்தானு. எங்கே வந்துருக்காரு அவங்க மணப்போரை தந்துட்டாங்க ப்ரோ. அவங்களும் இப்போ ½ அன் ஹவர், நமக்கு இங்கே ½ அன் ஹவர். நமக்கு ½ அன் ஹவர் மேப் போட்டு போனால் கரெக்டாக இருக்கும். எப்படியோ ஒரு வழியாக ஒழிச்சு வச்சுருந்த மட்டவத்தை திண்டுக்கல்லில் கண்டுபிடிச்சி போனால் நமக்காண்டியே சுட சுட மட்டன் பிரியாணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். தாஜ் ப்ரோ, ஸோ அவர் தான் இந்த பிரியாணி எல்லாருக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. அவரும் அவங்களோட அப்பாவும் தான். ஸோ அதை நம்ம அருண் ப்ரோ வந்து அன்போடு பரிமாறினார். ஸோ இதில் வந்து நாங்கள் நல்லா சாப்பிட்டு செம்மையாக வயிறு நிறைய ஃப்ளாட் ஆகிட்டோம் கைஸ். ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஃப்ளாட்டே ஆகிட்டோம். அதுக்கப்புறமா எங்களை எழுப்பி இங்கேருந்து கூட்டிகிட்டு கொடைக்கானல் போகிறது அவருக்கு ஒரு பெரிய டாஸ்காக மாறிடுச்சு. ஏன்னா பிரியாணி போட்டதுக்கு கிடைச்ச பரிசாடா இதுன்ற மாதிரி அத்தனை பேர் நல்ல தூக்கத்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ, இப்போ அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்கன்னா நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் ப்ரோ? அவங்க தொலைஞ்சிட்டாங்கன்னா நம்ம தொலைஞ்சிட்டோமா? எதுவும் தெரியல. அதே தெரியலையா? பத்திரமா இருக்கு, ரொம்ப பத்திரமா இருக்கு. அவங்க தான் காணும். அதாவது 79 பேரை காணும். அதானே ப்ரோ? 79 பேர் வேணும். ஓகே, ஆசம். ஆமாம் ப்ரோ, 9 பேர் கரெக்டாக இருக்கும். 79 பேர் தான். 79 பேர் காணும் ப்ரோ. இது ரெக்கார்ட் ஆகுதா? அந்த 1 வீக் ஓடிட்டு தானே இருக்குது.
வேறு அடிக்கடி ஆஃப் ஆயிடுது ப்ரோ. எவ்வளோ சார்ஜ் நிற்கும்? சார்ஜ் நீ டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓ சரி சரி. இது சார்ஜ் நிற்காது, 45 நிமிஷம் மேலே நிற்காது. நான் டேரெக்டாக கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி சரி. நீ அடி வேஸ்ட்டாக மாட்டிருக்கீங்களா அப்போ? இங்கே இருக்குல்ல ப்ரோ சாக்கெட்டு, இது வந்து இதுக்கு பவரு, இது வந்து மைக்கு ப்ரோ, மைக்கு காண்டி. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் ஃபோன்லேயே பார்த்துக்கலாமா? இல்லை ஃபோனில் பார்க்க முடியாது, இதில் இருக்க காப்பி பண்ணி ஃபோனில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு எனக்கே தெரியல. இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம கூட அந்த 73 பேர் தொலைஞ்சிட்டாங்களா இல்லை நம்ம தொலைஞ்சு போயிட்டோமான்றதே தெரியல. இப்போதைக்கு என்னென்னா நம்ம வந்து சைட்டாக முன்னாடி நிற்கிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே பொறுமையாக போவோம் கைஸ். ஆக்சுவலாக வந்து இடையில நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு. என்னென்னா நம்ம வந்து நம்ம கூட வந்து ஒருத்தர் வந்து கிளம்பிட்டார், எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தரல பைக் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தருக்கு வந்து செயின் போயிடுச்சு, அவர் வந்து இப்போ பில்லியன் ஆகிறாரு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு. வேறு ஒன்றும் இல்லை, இது வரைக்கும் அவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது கேஸ். ஒரு குரூப் ரைடுன்றப்ப வந்து இதெல்லாம் இருக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சிங்கிள் லைன்லேயே கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர்ஸ் நம்ம போக போகிறோம். 90 கிலோமீட்டர்ஸ்ன்றது ஓகே தான், பட் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த ரோட்டில் நமக்கு வந்து ரிஸ்க் அதிகம். அதில் 80 பேர் கூப்பிட்டு போகிறதுன்றது ரொம்ப அதிகம். நான் என்னமோ நினச்சேன் காலையில் எப்படியும் 3 மணி ஆக்கிடுவாப்பில் வரதுக்கு, நம்ம லேட்டாக கிளம்புவோம் அப்படின்னு. இவர் பாட்டு நான் ஆட்சி எடுத்துகிட்டு வந்துட்டார், எப்படி வந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சுங்க, எப்படி அடிச்சு இழுத்துட்டு வந்தாருன்னு தெரில. எல்லாரும் கரெக்ட் டைமுக்கு, ஆக்சுவலாக அவர் 2 மணிக்கு சொன்னார், பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்துட்டார். நாங்கள் தான் லேட்டு, நாங்கள் வந்து 2:15 வந்தோம். நாங்களும் கரெக்ட் டைமுக்கு வந்திருப்போம், பட் ஆனால் இந்த மண்டபத்தை வந்து ஒழிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சி புதையில தேடுற மாதிரி தேடிட்டு இருந்தோம். மண்டபத்தை புதையிலே தேடி கண்டுபிடிச்சிருக்கான். இந்த மண்டபத்தை தேடுறது அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. கடையில் கஷ்டப்பட்டு அந்த 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 ஆண்டி தேடி மண்டபத்துக்கு போய் அப்படி உட்கார்றப்ப தாங்க பிரியாணி போட்டாங்க. ஆஹா பரவாயில்லைங்க, அவர் வந்து சூப்பராக சமைச்சிருந்தாரு. ஆக்சுவலாக அவர் வந்து காசு வாங்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார், பட் இருந்தாலும் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, செம்ம குவாலிட்டியாக சூப்பராக இருந்தார். மட்டன் பீஸ்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக செம்ம சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பிட்டு இப்போ ஆக்சுவலாக தூக்கம் வருதுங்க. ஆக்சுவலாக சீக்கிரமே கிளம்பிருக்கும், பாதி பேர் தூங்கிட்டாங்க மேலே. நீங்கள் அந்த கூத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, பாதி பேர் தூங்கிட்டாங்க மேலே. பட் வந்து நம்ம தூங்க முடியல, நம்ம இங்கிட்ட சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 பைக் கிட்ட வந்துருந்துச்சா, எல்லா பைக்கும். ஆக்சுவலாக இந்த ரைடுக்கு வந்து எப்படி தெரியுமா, வெர்சஸ் 1000 இருந்து, வெர்சஸ் 1650 தெரில, பட் வெர்சஸ் 1000 இருந்து CT100 வரைக்கும் பைக்ஸ் இருக்குது கைஸ். வேறு லெவலு. நான் வந்து இந்த அளவுக்கு இந்த ரைடு இருக்குன்னு நான் சீரியஸாக எதிர்பார்க்கல கைஸ். சூப்பர், பிச்சுட்டாரு. ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன், நான் வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே ஃபாஸ்ட்டாக ஓட்ட மாட்டேன். மலை ஏறும்போது கம்பல்சரியா நான் ஓவர்டேக்கே பண்ண மாட்டேன். ரோட்ல ஏதாவது பொண்ணு அழகா பச்சா சைட் அடிக்க மாட்டேன். ஸோ ஒரு வழியாக சபதத்தை எடுத்துகிட்டு நம்ம இந்த கோல்டன் ஹவரில் கொடைக்கானல் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 80 பைக்கர்ஸும் கரெக்டாக லைனாக ஃபார்ம் பண்ணி அழகாக இந்த ரோட்டில் வந்து போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நம்மளும் போக வேண்டியது, பட் போக முடியலை. ஏன்னா நம்மளோட கோபுரம் தான் வேலை செய்யாது. ஸோ அதை வச்சு ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே லேட் ஆகிடுச்சு, எல்லோரும் போயிட்டாங்க. ஸோ நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணி அவங்கள அப்படியே வரிசையாக நம்ம வந்து கேமராவில் கவர் பண்ணலாம். நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 பேர் போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் நம்மளோட ரைடர் கேங்கு. ஸோ அந்த கேங்கோட தான் நம்ம போக போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து டீம் F நம்ம இருக்கிறது. ஸோ F அப்படின்றதுலாம் கடைசி பேட்சாக வந்து அவர் பிரித்தார், அருண் ப்ரோ பிரித்தார். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கடைசி ஆள் வந்து நான் டெய்லி நான் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டு எங்கே போச்சுன்னே தெரில, ஹெட்டு பறந்துருச்சா இல்லை அவர் பின்னாடி வராதான்னு தெரில. நான் ஆக்சுவலாக விரட்டி வந்தேன், பட் ஆனால் அவர் பிடிக்கவே முடியல கைஸ், அந்தளவுக்கு பிச்சுக்கிட்டு போயிட்டார் அவர். இப்போதைக்கு வந்து இந்த டீமுக்கு வந்து டெய்லில் நான் இருக்கேன். நான் ஆக்சுவலாக ஹில் ஏறுற வரைக்குமே நான் தான் டெய்லு. இன்றைக்கி நைட்டு வந்து நிறைய ஆக்டிவிட்டி சொல்கிறாங்க கைஸ், பட் அந்த என்ன ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்ணுவாங்கன்றது தெரியல, நம்ம போனால் தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம கேங் எல்லோரும் பிச்சுக்கிட்டு பறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து எப்படின்னா ஒருத்தரோட பைக்கை வந்து பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திட்டு வர வேண்டியதாக இருந்துச்சு, சிட்டிக்கு உள்ளே போய் நாங்கள் வரணும். பட் அவங்க அப்படி இல்லை, அவங்களுக்கு இந்த ஒர்க் இல்லை. ஸோ அதனால் அவங்க டேரெக்டாக வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் சொன்னார் ஆக்சுவலாக இந்த ரோட்டில் வந்து ப்ளீஸ் யாரும் 100க்கு மேலே போக வேணாம் அப்படின்னு. அப்போ நினச்சேன் ரைட்ரா 100 அப்படின்னு.
ஆக்சுவலாக 90 சொல்லியிருந்தாங்க, எல்லோரும் 100ல் போயிருப்பாங்க. அவர் 100 எல்லாம் 120 130 பிச்சுக்கிட்டு பறக்கிறாங்க கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மொத்த ஸ்குவாடு நம்மளோட சேர்ந்துருச்சு. என்னன்னா எல்லாருமே முன்னாடி போயிட்டாங்க, நம்ம தான் கடைசியில் இருக்கோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய் பிடிச்சிடலாம். எல்லாரையும் பிடிச்சி அத்தனை பேரும் உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்டுறேன் எப்படி வந்து யூனிஃபார்மாக நம்ம போகிறோம் அப்படின்னு. அப்பா முரட்டு கார்னர் அவனு வருது, இங்கே நோட் பண்ணீங்களா? எனக்கு வழி விட்டனா போதும், இன்னும் பண்ணிக்கோ. ஏன் இந்த ரோடு எனக்கு தெரியுங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம கிட்ட வந்துட்டு அடிவாரத்துக்கிட்ட, இப்போ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே நமக்கு வந்து அடிவாரம் வந்துடும். நம்ம அந்த இடத்துல இருந்து கேமரா கண்டினியூ பண்ணோம்னா பக்காவாக இருக்குங்க. ஆக்சுவலாக நான் வேணுமே நான் பேக் சைடு வந்தேன், ஏன்னா பேக் சைடு வந்தால் தான் நம்ம வந்து பக்காவாக வந்து எடுக்க முடியும் எல்லாரையுமே. ரோடு வந்து பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. ஆக்சுவலாக வேறு லெவல். நான் வந்து இந்த சைடு இப்படி இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ மீன் கொடைக்கானல் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றதுனால இந்த அளவுக்கு க்ளீனாக ரோடை போட்டு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறாங்க, லாகம் போட்டுருவோம். இப்போ முன்னாடி ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையை சுற்றி போகிறது தான் இந்த ரோடுன்னு நினைக்கிறேன். இந்த மலையை சுற்றி போகிறதுக்கு தான் இந்த ரோடு கிடையாது. நான் வந்து ரொம்ப நேரமாக 110லேயே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோடு அந்த அளவுக்கு நல்லா இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா லென்த்தியாக இருக்குது. ஓகே, நம்ம பைக்கை கேங்க பிடிச்சிட்டோம். அதோ பாருங்க, கடைசியில் இவர் இருக்காரு ப்ரோ, கடைசியில் வந்து இருக்காரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டேங்க் காலியாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு தம்பி பிரேக்கு. என்னங்க பண்றீங்க? கட்டை தரைக்கு கட்டை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்க வேற ஒரு ஸ்குவாடு, நம்ம ஸ்குவாடு இல்லை. நம்ம ஸ்குவாடை போய் பிடிச்சிருவோம் எப்படியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிச்சிடலாம். ஸோ நைஸ் கோல்டன் நார். வாவ், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கார்னர் கைஸ். ஃபுல் ஸ்பீடில் வந்திருந்தா அந்த காரை செம்மையாக அனுபவிச்சிருக்கலாம். ஐ மீன் ஃபுல் ஸ்பீடில் வரக்கூடாதுன்னா அந்த பேரியடே போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், ஸ்குவாடை பிடிச்சிட்டோம் ஒரு வழியா. ஸ்குவாடை பிடிச்சிட்டோம், வேற லெவல் கைஸ். முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா ஸ்குவாடு, கிட்டத்தட்ட 80 பைக்ஸ் கைஸ். 80 பைக்ஸ் இல்லை, 75 பைக்ஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பைக்ஸ் இடையில கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு. இட்ஸ் ஓகே, 75 பைக்ஸ்னாலும் முன்னாடி போகுது பார்த்தீங்களா, வேற லெவல். நம்ம ஓவர்டேக் பண்ணலாமா கூடாதான்னு தெரியலையே. ஓவர்டேக் பண்ணலாமா வேணாமா? ஓகே ஃபைன், 80 பேருமே நம்ம போகிறோம். ஸோ வந்து போலீஸ்கிட்ட மாட்டுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்பு இல்லை கைஸ், கன்ஃபார்ம் மாட்டுவோம். இப்போ உள்ள ஓமிக்ரான் தொற்று வேறு போய்கிட்டு இருக்கு. நம்ம வந்து இவ்வளோ கூட்டமாக போய்கிட்டு இருக்கோம், கன்ஃபார்ம் போலீஸ்கிட்ட மாட்ட போகிறோம். ஐ மீன் டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்குது. பட் என்ன கூட்டம் சேர்க்குறீங்க தம்பி, மாநாடுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கலையேன்றாங்க, அந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ், அப்படியே நேராக லைனாக போகுது, நம்ம வண்டி தான் போகுது. ஆக்சுவலாக பரவாயில்ல, நான் வந்து நினச்சேன் எப்படி அருங்க நான் கூப்பிட்டு போகிறேன்னு. பட் ஆனால் ரோடு வந்து இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கூப்பிட்டு போகலாம். நான் மோசமாக இருக்கும்னு நினச்சேன். இதே இது நம்ம வந்து மதுரையிலேருந்து ஒரு ரூட் வழியாக வரும் கைஸ். மதுரையிலேருந்து வத்தலகுண்டு தாண்டி வந்து ஒரு ரூட்டில் வருவோம் நம்ம. ஸோ அந்த ரூட்டில் மட்டும் நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ஸ்குவாட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ரொம்ப டென்ஸான சிட்டிஸ்க்கு நடுவில் போகும். இது வந்து சிட்டிஸ் அப்படி சொல்லவே முடியாது, சிட்டிஸ்குள்ளே போச்சுன்னு. பட் அது ரொம்ப டென்ஸான ஊருக்குள்ளே போகும். வத்தலகுண்டெல்லாம் தாண்டறதுக்குள்ளே அவ்வளவு தான் கைஸ், நொண்டு போயிடுவீங்க. ஓகே ப்ரோ.
ஐ திங்க் எல்லாம் கரெக்டாக வராங்களா அப்படின்றதுக்காண்டி நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் RC200 வச்சிருக்கிறது நல்லா தான் இருக்குது. அவங்க பார்த்தீங்களா கைஸ் படைய? எனக்கு தெரிஞ்சு வந்து தமிழில் வந்து இந்த மாதிரி யாரும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரைடு கண்டக்ட் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். இவர் தான் ஃபஸ்ட் டைம்னு நினைக்கிறேன். மேபி இவரை பார்த்து நிறைய பேர் கண்டக்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நான் தான் சொன்னேன் கவாசிக்கு வேர்சஸ் 1000 நினைக்கிறேன். இன்லைன் 4 மாதிரி இருந்துச்சு சவுண்டு. 2 சிலிண்டரா இன்லைன் 4 தெரில. பட் அந்த பைக்கில் இருந்து CT100 வரைக்கும் இல்லை. CT100ல் ஒருத்தர் வந்துருந்தார். CT100 ஸ்ப்ளெண்டரு, எங்கள் கேங்கில் ஒருத்தர் சூப்பர் ஸ்ப்ளெண்டர் கூட 125 cc வச்சுக்கோங்களேன். CT100 வந்து வெறும் 99 cc தான். அந்த பைக்கில் வந்து மிரட்டி விட்டாங்க கைஸ். உண்மையிலே வந்து பாராட்டணும். எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணது வந்து சீரியஸாக அவர் வந்து உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வேர்சிட்டைலாக வந்து யாருமே ஆர்கனைஸ் பண்ணதில்லை. யாருனாலும் இவர் வந்து வச்ச குவாலிஃபிகேஷன் என்னென்னா சேஃப்டி ஃபஸ்ட்டு, ரெண்டாவது நீங்கள் ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைபராக இருக்கணும். இல்லைனா அவர் ஸ்டைலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்னு வச்சுக்கலாம். அவர் ஸ்டைலில் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைல் ஷிட் டெய்லி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர், ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபராக கூட ஃப்ரெண்ட்ஸ் அழங்கோக்கா ஓகே சப்ஸ்கிரைபராக இருக்கலாம். அவரோட கண்டிஷன் வந்து 2 கண்டிஷன் தான். ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி, ரெண்டாவது வந்து சேனல் சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அவ்வளோதான், ஜஸ்ட் அது போதும் நம்ம வந்து இவங்களோட ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறது கைஸ், இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு எப்படி சொல்கிறது தாழ்வு மனப்பாடமே யாருக்கும் வராத மாதிரி தான் நடக்குது. ஏன்னா இப்போ ஒரு குரூப் ரைடில் வந்து எல்லோரும் பெரிய பெரிய பைக் வச்சுருப்பாங்க. ஒருத்தவங்களோட கியர்ஸு இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி தாழ்வு மனப்பாடம் வரும். நான் என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். பட் அந்த மாதிரி எதுவுமே வராத மாதிரி வந்து கொஞ்சம் கேங்கை அப்படி கூட்டிகிட்டு போகிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க வந்து இவங்க ஒரு செட் ஆஃப் அவர் மட்டும் சொல்ல முடியாது. அவர் கூட வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. Three, 2, 1, go. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். அதாவது குயின் ஆஃப் ஹில்ஸோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வந்து எல்லா பைக்ஸையும் அப்படியே கவர் பண்ணி அழகாக நம்ம வந்து க்ரூஸ் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ நீங்கள் அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஓகே, இது வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா கொஞ்சம் வீடியோக்காண்டி அப்பப்போ நிற்க வேண்டியதாக இருக்குது. நின்றுட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா அவங்களோட ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஐ மீன் வந்து அவங்களே பயங்கர ஸ்பீடாக போவாங்களா, ஸோ அவங்கள நம்ம வந்து கீப் அப் பண்ணி போய் அந்த வீடியோ ஷார்ட்ஸ்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் இட்ஸ் worth it. ட்ரை பண்ணிக்கிறேன் ப்ரோ, அப்பா எடுத்துக்காதீங்க. ஓகே, நமக்கு முன்னாடி தான் கும்பல் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம டக்குன்னு அவங்களோட போய் ஜாயின் பண்ணிடுறோம். காட் ப்ளீஸ் போலீஸ் நிறுத்திடக்கூடாது. என்னைய நிறுத்தாங்க, அவங்க பிடிக்கிறது கஷ்டமே ஹில்ஸில். சரி 60 கிலோமீட்டர் தான் போகிறாங்க, நம்ம 110 வரைக்கும் போகணும். பட் எதுக்கு வேணாம், தனியாக நம்ம எல்லா சேட்டையும் வச்சுக்குவோம். அவர் ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஈவெண்ட்டில் நம்ம எந்த சேட்டையும் பண்ண வேணாம், டெஃபினட்டாக பண்ண வேணாம். ஓகே பண்ணி நல்ல வேலைக்கு செக்கிங் எதுவும் பண்ணலை. ஓகே, இந்த வீடியோ ஆங்கிள் நான் கண்டிப்பாக டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும். ஓகே, ஹில்ஸில் வந்து நம்ம பைக்கர்ஸ் கம்யூனிட்டி எல்லாம் ஏற அந்த ஆங்கிளை எடுத்தே ஆகணும் கைஸ். ஆ சூப்பர். ஏய் நம்ம கைஸை பிடிச்சிட்டானா? ஓ பிடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன் நம்ம கைஸை. இது என்ன இவ்வளோ அசால்ட் ஆகிடுது? இது வேறு லோ ஆயில் ப்ரெஷர் வருமே. ஓகே, இப்போ இந்த பைக்கில் என்ன பிரச்சனைனா இதில் வந்து
ஆயில் பம்ப் சரியில்லைன்றதுனால இதில் லோ ஆயில் ப்ரெஷர் வருது. ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக இந்த பைக்கை வந்து ஓட்ட முடியாது. ஓரளவு ரீசனபிளான ஸ்பீடில் ஓட்டி ஆகணும். அதுவும் ஹில்ஸில் ஏறுறப்ப அது ரொம்ப இதாகும். இங்கே 550 போட வேணாம். 4th கியரில் 60லேயே எடுத்துக்கும். இது கரெக்டாக இருக்கும் கைஸ். 4th கியர் 60. அவர் வந்து 60 தாண்டி போகக்கூடாதுன்னு சொன்னார். இன்னும் 60 தாண்டி போகவே இல்லையே. லைனை தாண்டல. ஓசை மதிக்கிறேன் கைஸ். லைனை தாண்டவே இல்லை. ஓகே கார் ப்ளீஸ் மூவ். தேங்க்யூ. ஓகே நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரைப்பர் லைன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம வந்து தைரியமாக ஓவர்டேக் அடிக்கலாம். நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஓவர்டேக் அடிக்கிறதுல. ஓகே நம்ம கொஞ்சம் முன்னாடி போய் எப்படியாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும். சாரி அருண் ப்ரோ, எனக்கு வேறு வழி தெரியல. எல்லோரும் ஓவர்டேக் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டேன் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த வார்னிங். தேங்க்ஸ் ஃபார் த வார்னிங் ப்ரோ. அண்ட் வந்து பபிள் வாங்க மறந்துட்டேன். ஸோ என்னென்னா நம்ம கார்டு அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர். நம்ம முன்னாடி ஒரு கவாசிக்கு போய்கிட்டு இருக்கு. கவாசிக்கு நிஞ்சாவா இல்லை பெனிலியா? ஓகே சார் நெக்ஸ்ட் இட்ஸ் பெனிலின்னு நினைக்கிறேன். இட்ஸ் பெனிலி. பெனிலி 300ன்னு நினைக்கிறேன். ஓ மை காட் சார், இந்த டைமில் தான் கொடைக்கானல் ஏறுறது சூப்பராக இருக்குது. மார்கழி மாதன்றதுனால கொஞ்சம் குளிர் அதிகமாக தான் இருக்குது கைஸ். நான் ஏன் இப்போ ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறேன்னா, இது ஹில் ஸ்டேஷன், உங்களுக்கு அப்படியே மென்மையாக இருக்கணும் வாய்ஸு. தொண்டை கட்டிக்கிச்சுங்க, சளி பிடிச்சிருச்சு ஏறுற உடனே. அந்த வாய்ஸ் தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. பில்டப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏறினோடனே தொண்டை கட்டிக்கிச்சு. இவ்வளோ சீக்கிரம் கட்டுன்னு நான் நினச்சி பார்க்கல. ஓகே இந்த ஸ்குவாடு வந்து கொஞ்சம் நீட்டாக போகிறாங்க. ஓகே பெனிலி 300 வச்சுட்டு அவன் அமைதியாக போகிறப்ப நம்மளும் அமைதியாகலாம் போகணும். ஏய் அருண் நிமிடம் போகிறாரு. இல்லை அருண் நிமிடம் இல்லை, அவர் பைக்கில் வேறு யாரோ போகிறாரு. அப்படி தான் தெரியுது. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் கிட்டே வந்துட்டோம். இந்த சென்ஸ் வந்து நமக்கு இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் நேரம் ஓரமாக நின்றுட்டேன், அவங்க எல்லாம் போட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் தான் பைக்கை வந்து நம்ம இஷ்டத்துக்கு கொஞ்சம் ஓட்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஸோ யாருமே இல்லை, எல்லா கேங்கும் வந்து நேரம் கொடைக்கானல் கிட்டே சில்வர் ஃபால்ஸ் கிட்டே போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஈட்டிருச்சு கைஸ். இந்த இருட்டில் வந்து நான் இப்போ ஊதுனா ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபால் ஆகுது, ஒன்றுமே தெரில. வேறு லெவலு, எங்கேயா விட்டு சாகாமல் இருந்தால் சரி. ஓகே இப்போ வந்து மேட்ரு போகணும். நம்ம
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேராக வந்து சில்வர் கடை ஃபால்ஸுக்கு போயிட்டு அங்கே ஒரு 2 பியூட்டி ஷர்ட் மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து வந்து நம்ம எங்கே போகிறோம்னா கொடைக்கானலில் டாக்டர் ரூமுக்கு தான் போகிறோம். இந்த டைம் வந்து இப்போ வந்து கொடைக்கானல் வந்து சுற்றி பார்க்க முடியாது. ஏன்னா வந்து எல்லோரும் ரூமுக்கு போய் கேம்ப் ஃபயரு டென்ட்டுன்னு சொல்லி ஜாலியாக கும்மாளம் போட போகிறோம். ஸோ போட்டு முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் எல்லாருமே வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் நம்ம தனியாக வந்து கொடைக்கானலில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அழகாக வந்து எல்லாமே பார்த்துடலாம் நம்ம சூப்பராக. நான் வந்து மன்னவனூர் வரைக்கும் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் கைஸ். மன்னவனூர் வரைக்கும் போய் அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரலான்னு பார்க்குறேன். பார்ப்போம், டைம் இருந்தால் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம பிரியாணிக்கு வேறு காசு கொடுக்கணும்னு சொன்னார். யார்கிட்ட காசு கொடுக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லலை இன்னும். அவர் வந்து சொந்த காசில் ட்ரீட் வச்சுட்டாருன்னா நல்லாயிருக்கும். இருந்தாலும் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. 80 பேருக்கு 200ரூவான்றப்ப அவர் என்ன பண்ணுவார்? ஸோ ஃபனி ப்ரோ. அது வீடு நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் தான். நீங்கள் கண்டிப்பாக வைங்கன்னு சொல்லலை, வச்சுருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குன்னு தான் சொல்கிறோம். ஓகே, இவ்வளோ நேரம் வந்து நான் ஃபாஸ்ட்டாக பைக் ஓட்டிகிட்டு வந்ததுனால எனக்கு லோ ஆயில் ப்ரெஷரே வரல. பட் இந்த டைம் வருமானு எனக்கு தெரியல. அவரு ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் நார்மலாக வெளிச்சமாக தான் இருக்கும். பட் ஆனால் இது கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுன்றதுனால சன்லைட்டெல்லாம் பிளாக் பண்ணிடுது. இப்போ வந்து நம்ம கொடைக்கானல் ஹில்லோட ஒரு ஷேடோவில் இருக்கோன்றதுனால நமக்கு வந்து எதுவுமே தெரில, விசிபிலிட்டி இல்லை. அண்ட் அது போக வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபாக் வர ஆரம்பிச்சிடும் கைஸ். ஃபாக் வந்துச்சுன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது. இப்போ எதுவுமே தெரியல, இதில் ஃபாக் வந்துச்சுன்னா எதுவுமே தெரியாது. வாவ், ஸோ கூல். எனக்கு வந்து குளிரில் அப்படின்னு நான் சொல்லுவேன், குளிர் அளவுக்கு இல்லை, பட் அந்த சில்னஸ் நல்லா தெரியுது. நைட்டு தான் கைஸ் ஒரு வேட்டை இருக்குது. நைட்டு வந்து 5 டிகிரி செல்சியஸ் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம், நைட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ நமக்கு முன்னாடி இப்போ ஒரு அப்பாச்சி இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து நான் ஓரமாக நின்று பார்த்தோன்னே வந்து நின்றுட்டு வாங்க ப்ரோ நான் கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னாரு. கரெக்டாக வந்து வண்டியை க்ரூஸ் பண்ணி சூப்பராக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அழகாக வண்டி ஓட்டுறாரு. அட்டே பொழுது நடுவில் பண்ணிட்டாண்டா. எனக்கு இப்போ வரைக்கும் கால் வலிக்கல, இப்போ வலிக்குது. 120 minutes தான் பைக் ஓட்டுறோமா? ஓ, ஏதாச்சும் ரைடிங் பைக் ஃபார் 3 hours guys. 3 hours 2 மணி நேரமாக தான் பைக் ஓட்டுறோம். 2 hours தான் பைக் ரன்னிங்கில் இருந்திருக்கு. இட்ஸ் நாட் பேட். ஆக்சுவலாக நம்ம ப்ரோ வந்து நல்ல டைமிங் மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். எல்லோரும் இங்கே நிற்கிறாங்க, பிரேக் எடுக்கிறாங்க போல். பிரேக் எடுக்கிறாங்க போல் எல்லோரும். ஓகே, நம்மளும் பிரேக் எடுப்போம். ப்ரோ அப்படியே திரும்பி கேமரா ப்ரோ. ஸோ கைஸ், நைட்டு நல்லா கேம்ப் ஃபயரில் கும்மால போட்டுட்டு காலையில் எந்திரிச்சு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு ஸோ வந்து இந்த ட்ரிப்போட முக்கியமான நபர் ஒருத்தரை போட்டு தாளிக்கிறதுக்கு எல்லாருமே ஃபயரோட ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். அவர் யாருன்னா, அவர் தான் ஸ்டால்வாட்டுன்னு ஒருத்தர். நம்ம குரூப்பில் வந்து மீம் போட்டு தாக்கிக்கிட்டே இருந்தார். ஸோ அதனால் மொத்தமாக சேர்த்து வச்சு அவரை பழி வாங்குறதுக்கு காலையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவரை தாக்க ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். ஸோ இதோட இந்த ட்ரிப்பு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஓ எஸ், நான் இதை எப்படி மறந்தேன். ஸோ ட்ரோன் ஷாட் எடுக்கிற சோதனைகள் காலையில் எல்லாருமே 80 பைக்கை எழுந்திரிச்சு வார்ம் அப் பண்ணி நிறுத்திட்டு நம்ம ப்ரோ வந்து ட்ரோன் ஷாட் எடுத்தார். ஸோ இதுவே பெரிய ஒரு கூத்தாலாம் இருந்துச்சு கைஸ். ஸோ கைஸ், கடைசியில் ஒரு நல்ல ஒரு மெமரிஸோடு இந்த ட்ரிப்பை நான் முடிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கும் குரூப் ரைடுக்கும் எப்போயுமே செட் ஆகுது. ஏன்னா நான் ஒரு இன்ட்ரோவர்ட். பட் என்னையவே வந்து இந்த குரூப்போட மிங்கிள் ஆகி ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ண வச்ச அருண் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.
அண்ட் இந்த ட்ரிப்பை ஆர்கனைஸ் பண்ணி கிட்டத்தட்ட 100 ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸை கொடுத்தீங்க. ஸோ அதுக்காண்டி தேங்க்ஸ். அண்ட் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா vlogs இந்த சேனலில் வரும். ஸோ பாய் ஃப்ரம் மோட்டோ அடிக்டோஸ்.